ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறி வந்துட்டுருக்காரு 15 வயது சிறுவனான வைபவ் சூரியவன்ஷி. இவருடைய புகழ் உச்சத்திற்கு செல்ல செல்ல இவருடைய மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் இத்தனை கோடிக்கு அவர் அதிபதியாக போகிறாரு. இத்தனை கோடி கொடுத்து கூட அவரை வாங்குவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அவருடைய மார்க்கெட் விலை தற்போது எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அதிலும் இந்த சின்ன வயசில் 15 வயதான இந்த சிறுவன் இந்த அளவுக்கு சாதனை படைத்திருக்க காரணம் என்ன, அவருடைய மார்க்கெட் நிலவரம் என்ன, இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றிய பல்வேறு தகவலோடு உச்சத்தில் வைபவ் சூரியவன்ஷியினுடைய மார்க்கெட் மதிப்போடு ஐபிஎல் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2026 சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வெறும் ரூபாய் 1.10 கோடிக்கு தக்க வைக்கப்பட்ட இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கார். ஐபிஎல் 2026 பந்துக்கு பந்து தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக பிளேயர் இம்பாக்ட் மாடல் கணிப்புகளின்படி இந்த சீசனில் அவர் களத்தில் வெளிப்படுத்திய ஆட்டத்தின் மதிப்பு ரூபாய் 34.97 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அவர் ஈட்டி தந்த லாபம் மட்டுமே ரூபாய் 33.87 கோடியாகும். அதாவது தன் மீது முதலீடு செய்யப்பட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர் சுமார் ரூபாய் 31.79 மதிப்பை திரும்ப கொடுத்திருக்கார். இந்த அசாத்திய லாபத்தின் மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள சில எளிய உதாரணங்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் ஈட்டிய ரூபாய் 33.87 கோடி உபரி லாபத்தை கொண்டு மும்பையில் இருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா பிசினஸ் கிளாஸில் 338 முறை இருமார்க்க பயணம் மேற்கொள்ளலாம். அல்லது நடுத்தர மக்களின் கனவு வாகனமான மஹேந்திரா தார் ராக்ஸ் எக்ஸ்கியூவ் ராக் காரை 252 வாங்கலாம். மேலும் ஐஐடியில் படிக்கும் 423 மாணவர்களின் முழுமையான 4 ஆண்டு பிடெக் பொறியியல் படிப்பிற்கான கட்டணத்தை இந்த ஒரே சீசன் லாபத்தை கொண்டு செலுத்திவிட முடியும். கிரிக்கெட் உலகோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சீசன்ல அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ரிஷப் பந்த் ரூபாய் 27 கோடி, நிக்கோலஸ் புரான் ரூபாய் 21 கோடி, யுஸ்வேந்திரா சாஹல் 18 கோடி மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா 18 கோடி ஆகியோரின் மொத்த ஏல மதிப்பை விட வைபவ் சூரியவன்ஷி ராயல்ஸ் அணிக்கு ஈட்டி தந்த லாபம் மட்டுமே அதிகம். ஒட்டுமொத்த ஐபிஎல் 2026 சீசனில் விளையாடிய 203 வீரர்களின் மொத்த உபரி லாபமான ரூபாய் 294.4 கோடியில் தனி ஒருவராக வைபவ் மட்டுமே 11.5% பங்களிப்பை வழங்கியும் இருக்கார். இந்த சீசன்ல வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டம் முழுக்க பவர் பிளே ஓவர்களை சுற்றியே அமைந்திருந்தது. அவர் அடித்த மொத்த 776 ரன்களில் 521 ரன்கள் முதல் 6 ஓவர்களுக்குள் விளாசப்பட்டவையாகும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வெறும் 36 பந்துகளில் அவர் அடித்த சதம் ஐபிஎல் வரலாற்றின் 3வது அதிவேக சதமாக பதிவானது. அதே போல எலிமினேட்டர் போட்டியில் அதே ஹைதராபாத் அணிக்கு எதிராக 29 பந்துகளில் 97 ரன்களும், குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக சரிவில் இருந்து அணியை மீட்டு 47 பந்துகளில் 96 ரன்களும் குவித்து அசத்தினார். குறிப்பாக இந்த சீசனில் அவர் எதிர்கொண்ட 44 பந்து வீச்சாளர்களில் 31 பேரை சிக்ஸருக்கு பறக்க விட்டிருக்கார். அதில் 8 பேரை தான் எதிர்கொண்ட பந்திலேயே சிக்ஸர் அடித்து மிரட்டியும் இருக்கார்.
கடந்த 2025 மெகா ஏலத்தின் போது வெறும் 13 வயதை நிரம்பியிருந்த இந்த இளம் வீரரை ரூபாய் 1.10 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியது. அந்த அணியின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த நிர்வாக முடிவு இதுதான் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் அடுத்த IPL மெகா ஏலத்தில் இவருக்கான ஆரம்ப விலை மிக குறைவாக மதிப்பிட்டாலும் ரூபாய் 15 முதல் 18 கோடியாக இருக்கும் என்றும் பிரான்ஸ் சைக்கிள் இவரை வாங்க இதைவிட பல மடங்கு தொகையை கொட்ட தயாராக இருப்பார்கள் என்றும் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்கள் கணித்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய புகழ் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உச்சத்தில் செல்ல செல்ல அவருடைய மதிப்பும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எகிரி கொண்டே வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு புறம் அவருடைய மார்க்கெட் எகிரி கொண்டிருக்க, மற்றொரு புறமோ 2026 IPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்று கொண்டாடி கொண்டிருந்த போது மைதானத்தில் அனைவரது கவனமும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 15 வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷி பக்கமே திரும்பியிருந்தது. சச்சின் டெண்டுல்கரின் பாராட்டை பெற்ற சில மணி நேரங்களிலேயே மைதானத்தில் விராட் கோலி அவரிடம் வந்து பேசியது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. 2026 IPL இறுதிப் போட்டி முடிந்த பிறகு பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி வைபவ் சூரியவன்ஷி அருகே வந்து அவரிடம் பேசியிருக்கார். வைபவின் தோள் மீது கை போட்டவாறு கோலி சில நிமிடங்கள் அவரிடம் உரையாடியும் இருக்கார். இவர்கள் இருவருக்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது தெரியவில்லை என்றாலும் கோலியின் இந்த அன்பான செயல் வைபவிற்கு மிகப்பெரிய பரிசாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பாக சச்சின் டெண்டுல்கர் வைபவ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என்று அஜித் அகர்கர் முன்னிலையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த சீசனில் தொடக்கத்திலேயே கவுஹாதியில் நடந்த போட்டிக்கு பிறகு வைபவின் தொப்பியில் கோலி கையெழுத்திட்டு கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த 2026 IPL தொடரில் வைபவ் சூரியவன்ஷி மொத்தம் 5 விருதுகளை வாரி குவித்து சாதனை படைத்திருக்கார். 15 வயதான அவர் வென்ற விருதுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீசனின் மதிப்புமிக்க வீரர், அதிக ரன்கள் எடுத்ததற்கான ஆரஞ்சு தொப்பி 776 ரன்கள், வளர்ந்து வரும் சிறந்த இளம் வீரர், சூப்பர் ஸ்ட்ரைக்கர் 237.30 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கார், சூப்பர் சிக்ஸர்ஸ் 72 சிக்ஸர்கள் அடைத்திருக்கார். இந்த சீசனில் 72 சிக்ஸர்களை விளாசி ஒரு IPL சீசனில் அதிக சிக்ஸர்கள் அடைத்த கிறிஸ் கெயிலின் சாதனையை வைபவ் முறியடித்திருக்கார். மேலும் IPL வரலாற்றில் மிக குறைந்த வயதில் மற்றும் அதிவேக 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற ரிஷப் பந்தின் சாதனையையும் தகர்த்தும் இருக்கிறார். போட்டி முடிந்து ரவி சாஸ்திரியிடம் பேசிய வைபவ், நான் நீண்ட காலம் காயம் எதுவுமின்றி விளையாட வேண்டும் என்றால் எனது உடற்தகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அணியில் உள்ள மூத்த வீரர்களும் பயிற்சியாளர்களும் எனக்கு பெரிய அளவில் ஆதரவு அளிக்கின்றனர் என்றார். IPL இறுதிப் போட்டியின் போது VIP பாக்ஸில் ஜெய்ஷா அருகே அமர்ந்த ஆட்டத்தை பார்த்தார் வைபவ். அதனால் அவர் விரைவில் இந்திய தேசிய அணியில் ஆடுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அடுத்து இலங்கையில் நடைபெறவுள்ள 3 நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடரில் இந்தியா A அணிக்காக களமிறங்க போகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது.